அதிமுக கூட ஒப்பந்தம் போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த கடிதத்தில் கூட அன்புமணி கிட்ட நான் கடிதம் கொடுக்குறேன், அந்த கடிதத்தில் 5 லைன் எழுத அனுப்புகிறாரு. இதை எடுத்துன்னு போய் எடப்பாடி கிட்ட பேசி அவர் டிராஃப்டோடு இவர் கைப்பட எழுதின கடிதம் இருக்குது, கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களோட கூட்டணி பாருங்கள், பணம் வாங்கிட்டீங்க. பணம் வாங்கிட்டு எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த சிவி சண்முகம் அவர் வீட்டுக்கு வரும்போது இவரை சிறை வச்சிடுறீங்க. 3-4 நாள் பார்க்க முடியல, ஃபோன் அடித்தா போகலை. சரிதுங்களா? ராமதாஸ். ஆமாம், அது என்ன பெரியது. அப்புறம் இங்கே வந்த உடனே அவருக்கு சொல்கிறார், அதனால தானே நிறைய தடவை பேசுகிறாரு, நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும், நான் எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கும், எனக்கு பணம் வாங்கிட்டு எங்களை ஏமாற்றிட்டீங்கன்னா என்ன சொல்கிறாரு, இருப்பா பொறுப்பா அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்தி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க? ராமதாஸ் என்ன சொல்கிறார், காலையில் வந்து தூங்கி எழுந்திருக்கும் போது எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி பாரத மாதா கி ஜெய் அப்படின்னு ஒருத்தர், என்னடா இங்கே ஏன்டா வந்தானுங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிஜேபிக்காரன்லாம் வந்தாங்க, அன்புமணி வந்தாங்க, சௌமியா வந்தாங்க, காலை பிடிச்சாங்க, கெஞ்சுறாங்க, கொல்லி போடணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் சொல்கிறார்ல. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஒப்பந்தத்தில் கூட யார் கையெழுத்து போட்டது? ராமதாஸ் தான் கையெழுத்து போட்டேன்.